திருவோங்கு புண்ணிய செயல் ஓங்கி அன்பருள் திரள் ஓங்கு செல்வம் ஓங்க. திருவோங்கு புண்ணிய செயல் ஓங்கி அன்பருள் திரள் ஓங்கு செல்வம் ஓங்க. செறிவோங்க அறிவோங்கி நிறைவான இன்பம் திகழ்ந்தோங்க அருள் கொடுத்து. மறுவோங்கு செங்கமல மலர்வோங்கு வனம் ஓங்க வளர்கருணை மயம் ஓங்கி. ஓர் வரம் ஓங்கு தெள்ளமுத வயம் ஓங்கி ஆனந்த வடிவாகி ஓங்கி ஞான. உருவோங்கும் உணர்வின் நிறை ஒளிவோங்கி ஓங்கும் மயில் ஊர்ந்தோங்கி எவ்வுயிர்க்கும். உறவோங்கும் நின் பதம் என் உளம் ஓங்கி வளம் ஓங்க உய்கின்ற நாள் என்ற நாள். தருவோங்கு சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர் தளம் ஓங்கு கந்த வேளே. தன்முக துயமணி உன்முக சேவமணி ஷண்முக தெய்வமணியே. தன்முக துயமணி உன்முக சேவமணி ஷண்முக தெய்வமணியே. ஷண்முக தெய்வமணியே. மரங்கள் நிறைந்த சென்னையில் உள்ள கந்தக்கோட்டத்துள் கோயில் கொண்டுயர்கின்ற கந்தவேளே, குளிர்ந்த தோற்றத்தையுடைய தூய மாணிக்க மணிகளுள் அருள் நிறைந்த சைவ மணியாய்த் திகழும் 6 முகங்களையுடைய தெய்வமாகிய மணியே, யாவரும் விரும்புதலையுடைய நல்வினைகளைச் செய்தலையுடைய ராதலால் அன்பும் அருளும் திரளும் மிக்க செல்வம் சிறக்கவும் அடக்கம் அமையவும் அறிவு மேன்மையுற நிறைந்த இன்பம் மிக்கு விளங்கவும் திருவருளை வழங்கி, மணமுடைய செந்தாமரை மலரின் நிறமுற்று மிகுகின்ற கருணை யுருவாய் ஒப்பர உயர்ந்த தெள்ளிய அமுதப் பெருக்காய் ஆனந்த வடிவுற்றுச் சிறந்து ஞானப்பொருள் கொண்ட உணர்வின் கண் நிறை ஒளிமிக்குத் திகழும் மயில் மேல் இவர்ந்துயர்ந்து எவ்வுயிர் கண்ணும் பொருந்தும் நின்னுடைய திருவடி என் உள்ளத்தில் தங்குதலால் பெறலாகும் அருட்செல்வம் பெற்று உய்தி பெருங்காலம் எப்போது தெரிவித்தருள்க. பாரம் ஏது வினை செய்யும் பயன் ஏது பதி ஏது பசு ஏது பாசம் ஏது. பத்தியேதடைகின்ற முத்தியேதருள் ஏது பாவ புண்ணியங்கள் ஏது. வரம் ஏது தவம் ஏது விரதம் ஏதொன்றும் இல்லை மனம் விரும்புணவுண்டு நல். வரம் ஏது தவம் ஏது விரதம் ஏதொன்றும் இல்லை மனம் விரும்புணவுண்டு நல். வத்திரமணிந்து மடமாதர் தமை நாடி நறுமலர் சூடி விளையாடிலே. கரமேவ விட்டு முலை தொட்டு வாழ்ந்தவரோடு கலந்து மகிழ்கின்ற சுகமே. கண் கண்ட சுகம் ஈதே கை கண்ட பலன் ஏனும் கையவரை கூடாதருள். தரமேவு சென்னையில் கந்தக்கோட்டத்துள் வளர் தலம் ஓங்கு கந்தவேளே. தரமேவு சென்னையில் கந்தக்கோட்டத்துள் வளர் தலம் ஓங்கு கந்தவேளே. தன்முகத்துய்யமணி உன்முகச் சைவமணி ஷண்முக தெய்வமணியே.
மேன்மை பொருந்திய சென்னை கந்த கோட்டத்தில் எழுந்தருளும் கந்த வேளே, தூய மணிகளுட் சைவ மணியாம் சத்துக்குல தெய்வமணியே. பரம் என்பது யாது? வினையாவது யாது? வினையின் பயன் என்பது யாது? பதி, பசு, பாசம் என்பன யாவை? பத்தியாவது யாது? அதனால் அடைகின்ற முத்தி என்பது யாது? அருள் என்பது யாது? பாவ புண்ணியங்கள் யாவை? வரம் என்றும் தவம் என்றும் விரதம் என்றும் கூறுவன ஒன்றுமில்லை. மனம் ஆசைப்படுகின்ற உணவையுண்டு, நல்ல ஆடையுடுத்து இளமகளிரை நாடி அடைந்து, மனம் வீசும் பூக்களைச் சூடி பல்வகையாக விளையாடி, கைகளை அம்மகளிர் மேற்செலுத்தி அவர்களுடைய முலையைப் பற்றி மெய்யோடு மெய் கலந்து மகிழ்கின்ற சுகமே கண்கண்ட சுகம். இதுவே வாழ்வின் கைகண்ட பயன் என்று கருதி மொழிகின்ற கீழ் மக்களோடு கூடாவாறு அருள் புரிவாயாக. துடி என்னும் இடையனம் பிடி என்னும் நடைமுகி துணை என்னும் பிணையல் அழகம் சூதென்னும் முலை செழும் தாதென்னும் மலை புனல் சுழி என்ன மொழி செய்யுந்தே வடி என்னும் விழி நிறையும் மதி என்னும் வதனம் என மங்கையர்தம் மங்கம் முற்றே மனம் என்னும் ஒரு பாவி மயல் என்னும் மதுமேவி மாழ்க நான் வாழ்க இந்த படி என்னும் ஆசையை கடி என்ன என் சொல் இப்படி என்ன அறியாத நின் படி என்ன என் மொழி படி என்ன வித்தை நீ படி என்னும் என் செய்குவே தடி துண்ணும் மத சென்னை கந்த கோட்டத்துள் வள கலம் ஓங்க கந்த வேளே தன்முகத் துய்யமணி உன்முகச் செய்வமணி சண்முக தெய்வமணியே சண்முக தெய்வமணியே. மேகம் படியும் மதில் பொருந்திய சென்னை கந்த கோட்டத்தில் எழுந்தருளும் கந்த வேளே, தூய மணிகளுட் சைவமணியாம் தெய்வமணியே. இடைத்துடியை நிகர்க்கும் எனவும், நடை அன்னத்தையும் பிடியானையையும் நிகர்க்கும் எனவும், மாலை சூடிய கூந்தல் கருமுகிலை நிகர்க்கும் எனவும், முளை சூதாடும் வல்லெனும் காயை நிகர்க்கும் எனவும், செழித்த தாது எனப்படும் அலையையுடைய நீரின் கண் தோன்றும் சுழியைப் போல்வது உந்தி எனவும், மாவடு நிகர்க்கும் கண் எனவும், முழுத் திங்கள் போலும் முகம் எனவும் புகழப்படும். மகளிரின் மேனியை பற்றி மனமாகிய ஒரு பாவி காமமயல் என்னும் அதனை எய்தி மயங்குதலால், நான் வாழ்வு பெற இவ்வுலகியல் ஆசையை நீக்குக என்று சொல்லும் என்னுடைய சொல் இத்தகையது என்று சொல்லவும், அதனை அறிந்து கொள்ளாமல் நின் சொற்படி என்ன? யான் சொல்லும் மொழியின்படி இவ்வித்தையை நீ படித்து நடப்பாயாக என்று சொல்லுவதால் இதற்கு என்ன செய்வேன்?